ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரூன்யா ட்ரா வந்து 672. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நேற்றைய ரிசல்ட்டில் சொன்ன அதே மாதிரி மெத்தட் தான். இப்போ நேற்றைய ரிசல்ட் வந்து 315. இதில் நான் எடுத்த நம்பரில் 1, 5 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. ஆனால் நேற்றைய ரிசல்ட்டில் 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்றைய வீடியோலுமே இதே மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். இந்த வார சார்ட் மட்டும் பாருங்கள். இப்போ வின்வின் நம்பர் வந்து 376244. ஸ்ரீசக்தி நம்பர் 129053. 50-50 நம்பர் 706001. காரண்யா ப்ளஸ் நம்பர் 178754. நேற்றைய நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 898315. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வின்வின்ல முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இந்த 3 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் இருக்கும். ஸ்ரீசக்தியில் முதல் நம்பர் 1. 1 வந்து அடுத்த நாள் 50-50ல் பாஸ் ஆகிருக்கும். 50-50ல் முதல் நம்பர் 7. 7 வந்து அடுத்த நாள் காரண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். காரண்யா ப்ளஸில் முதல் நம்பர் 1. இந்த 1 வந்து நேற்றைய நிர்மல்லையும் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் முதல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 மட்டும்தான். இப்போ 8 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட்டு, அதாவது இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ வின்வினில் ஃபஸ்ட் நம்பர் 3, அது அடுத்த நாளில் இருக்கும். ஸ்ரீசக்தியில் 1 வந்து அடுத்த நாள் 50-50ல் இருக்கும். 50-50ல் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 7 அடுத்த நாள் காரண்யா ப்ளஸில் இருக்கும். காரண்யா ப்ளஸில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 1 வந்து அடுத்த நாள் நிர்மலில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நிர்மலில் முதல் டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த்து சார்ட்டு மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 3, 1, 5, 0 இந்த 4 நம்பர் தான் ரிசல்ட்டில் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும். இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 315. 3, 1, 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இங்கே ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 312, 020, 528. இங்கே 053, அதுக்கு அடுத்த நாள் 001. இப்போ இங்கே வந்து 3, 1, 0, 5. அடுத்து இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3, 0, 3, 5, 0, 1. இப்போ நேற்றைய நம்பரே வந்து 315. 3, 1, 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். இங்கே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 848, 007. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 298, 935. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு எழுதியிருப்பேன் 722. இங்கே வந்து 809, 978. அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 329, 312. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா 020. இப்போது இங்கே 178, 754. நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 898, 315. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இந்த 6 டிஜிட் நம்பரில் இங்கே 3வது டிஜிட் நம்பர் 8. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லையும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 8. இப்போ இங்கே 3வது டிஜிட் நம்பர் 8, அதுக்கு அடுத்த நாள்லையும் 3வது டிஜிட் நம்பர் 8ன்னு இருந்தால், இப்போ இங்கே இருக்கிற 8ஓட இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9 8 72. 72 7 இல்லைன்னா 2னா இந்த 2 நம்பருமே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 3வது டிஜிட் நம்பர் 9, அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட் நம்பர் 9னா இங்கே இருக்கிற 9ன்ற நம்பரோட இங்கே இருக்கிற ஏ போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 3 27னா 2 இல்லைன்னா 7னா அதுக்கு அடுத்த நாள் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். நேற்றைய நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 8. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லையும் 3வது டிஜிட் நம்பர் 8. இந்த 8ஓட நேற்றைய ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பார்த்தோம்னா 8 3 எடுத்தால் 24 மட்டும்தான். 24னா 2 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். இப்போ வந்து அடுத்து ஒரே நம்பரே இப்போ ஃபஸ்ட்டு நாள் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாளும் பாஸ் ஆகிருக்கணும் 3வது டிஜிட்டில். இப்படி நம்பர் இருந்தால் இங்கே இருக்கிற ஏ போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9 72னா 7 2. இங்கே 9 9ன்னு இருக்கும்போதே 9 3 27னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 8 8ன்னு இருக்கா, 8 3 பார்த்தீங்கன்னா 24. 24னா 2 இல்லைன்னா 4 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 இல்லைன்னா 4, பி கேல்குலேஷனில் 0, சி போர்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 208 408. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 20 40, பிசி வந்து 08, ஏசி பார்த்தீங்கன்னா 28 48. இப்போ இந்த நம்பர் எல்லாமே இந்த செப்டம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 2 4, பி போர்டில் 0, சி போர்டில் 8.
பாக்ஸ் வந்து 208, 408. இப்போ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.